சென்ற வாரம் பார்த்தது 16வது அத்தியாயம், தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ சம்பத், அசுர சம்பத் என்று தெய்வீக குணங்களையும் அசுர குணங்களையும் பகவான் பிரித்து கூறினார். ஒரு ஆன்மீக சாதகன், ஒரு முமுக்ஷு அசுர குணங்களை நீக்கி தெய்வ குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். மோட்சத்தை அடைய விரும்புகின்றவன் அதற்கான அடிப்படை தகுதியை முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை தகுதி தான் தெய்வ சம்பத்து, சத்குணங்கள், நல்ல குணங்கள். அதுதான் நம்ம எல்லா தர்ம சாஸ்திரங்கள்லையும் பிரதானமாக சொல்லப்படுறத பார்க்குறோம். எல்லா நீதி இலக்கியங்கள்லையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அடிப்படை. இன்னும் சொல்லப்போனால் அவன் இறுதியாக கடவுளாக ஆகிறது, கடவுளை அடைதல், மோட்சம் அடைதல் என்பது இறுதி நிலை. ஆனால் முதல்ல அவன் மனிதனாக ஆவதற்கே இந்த சத்குணங்கள் தேவை. விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு கொண்டு வர்றதுங்கிறது சத்குணங்கள் தான். விலங்குத்தன்மை, மனிதத்தன்மை இல்லாமல் விலங்குத்தன்மையோடு இருக்கிறது தான் அசுர சம்பத்து. அசுர குணங்கள், தீய குணங்கள், மற்ற யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய உயிர் வாழ்க்கை, தன்னுடைய ஜீவனம் மட்டுமே பிரதானம்னு இருக்கிறது விலங்கு குணம். அதிலிருந்து மாறி நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் மனிதத்தன்மை. அப்படி மனிதத்தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய குணங்களை தான் தெய்வ சம்பத்து என்று சொன்னார். சத்குணங்கள் அதை வளர்த்து கொண்டு ஒருவன் மனிதனாகிற பிறகுதான் மனிதத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மையை அடைவதற்கு ஞானம், அதற்கு தேவையான மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு. அதில் முதல்ல சத்குணங்களை, அசுர குணத்தை விலக்கி, தீய குணங்களை விலக்கி, நல்ல குணங்களை வளர்த்து கொண்டு நல்ல மனிதனாகணும். அதுக்கப்புறம் அதன் மூலம் தர்மத்தை கடைபிடிக்கணும். தர்மத்தை கடைபிடிக்கிற நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு கர்ம யோகம் என்று வர வேண்டும். பலனை எதிர்பார்த்து தர்மத்தை கடைபிடிக்கிறது, அப்புறம் பலன் எதிர்பார்க்காம தர்மத்தை கடைபிடிக்கிறது. அதனால் சித்த சித்திங்கிற மன தூய்மை அடைந்து பிறகு ஈஸ்வர பக்தி உபாசனையினால் மன ஒருமுகப்பாட்டை அடைதல். அதன் பிறகு வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டு தத்துவ ஞானத்தை அடைந்து ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை அடைதல். இதுதான் கிரமம். அதனால் இந்த தெய்வ சம்பத் அப்படிங்கிற சென்ற அத்தியாயம், எது அசுர சம்பத்து, எது நல்ல குணம், எது தீய குணம்னு தெரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆகவே பகவான் அதை சொன்னார். அடுத்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இந்த அத்தியாயத்தில் பகவான் ஏற்கனவே குணத்ரய விபாக யோகம்னு பார்த்தோம். மாயை, சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களை கொண்டதாக இருக்கின்றது. இந்த சத்துவகுணம் என்பது தான் ஆன்மீக சாதகன் மனதில் அடைய வேண்டிய ஒரு உயர்ந்த நிலை. இந்த சத்துவகுணம் இருக்கிற பொழுது தான் ஒருவனுக்கு ஆத்ம ஞானமானது தெளிவாக வரும். அந்த சத்துவகுணம் தெய்வ சம்பத்தினால் வரும். அதனால் தெய்வ சம்பத்தை முதல்ல சொன்னேன். அதனால் அந்த தெய்வ சம்பத்துங்கிறது, தெய்வ சம்பத்து இருக்கக்கூடிய மனது சாத்விகமான மனது, சத்துவகுணம் உடைய மனது. இந்த சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அதை பிரித்து பகவான் காட்டுகிறார். நமக்கு அதில் ஒரு விவேகம் வேணும் என்பதற்காக இந்த 17வது அத்தியாயத்திலும் சரி, அடுத்த 18வது அத்தியாயத்திலும் சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3 குணங்களுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். இது சாத்விகம், ராஜசம், தாமசம். இதில் தாமசம் முற்றிலும் விடப்பட வேண்டியது, ராஜசமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விட வேண்டியது, சத்துவம் தான் வைத்து கொள்ள வேண்டியது, வளர்த்து கொள்ள வேண்டியது. அதனால் இந்த அத்தியாயத்தில் 5 விஷயங்களை சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற அடிப்படையில் பிரித்து சொல்லுகின்றார். இந்த அத்தியாயம் சிறிய அத்தியாயம் தான், 28 ஸ்லோகங்கள் இருக்குது. அர்ஜுனனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த ஸ்ரத்தைங்கிற விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். அதனால் அந்த ஸ்ரத்தையை முதல்ல சத்துவம், ரஜஸ், தமஸ்ங்கிற 3 குணங்களுடைய அடிப்படையில் சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தான்னு பகவான் பிரித்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அதோட போனஸாக அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு மேலே இதே அடிப்படையில்
ஆகாரம் உணவு, அதில் சாத்விக ஆகாரம் என்ன, ராஜச ஆகாரம் என்ன, தாமச ஆகாரம் என்ன உணவு. அப்புறம் யஜ்ஞம், தபஸ், தானம் என்று 3 விஷயம். யஜ்ஞங்கிறது ஈஸ்வர வழிபாடு, பூஜை, அதில் சாத்விகம், ராஜஸ், தாமசம். அதுக்கப்புறம் தபஸ்ங்கிற விரதம், அதில் சாத்விகம், ராஜசம், தாமசம். இறுதியாக தானம், ஈகை கொடுக்கறதுல சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பிரித்து சொல்லுகின்றார். அதனால் ஸ்ரத்தா, ஆகாரம், யஜ்ஞம், தபஸ், தானம், இந்த 5 விஷயங்களை 3 குணங்களுடைய அடிப்படையில் அவை என்னென்ன என்று சொல்லுகிறார். நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தெரிந்து கொண்டு ராஜச தாமச விலக்கி சாத்விகமாக கடைபிடிக்கணும். தொடர்ந்து சாத்விகமாக கடைபிடிக்கிற பொழுது மனது சத்துவ பிரதானமாக ஆகின்றது, தெய்வ சம்பத்துடையதாக ஆகுது. அதுதான் பிறகு ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கு அடிப்படையான தகுதி, பக்குவம். அதனால் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை இங்கு பகவான் சொல்லுகின்றார். அடுத்த அத்தியாயத்திலையும் இன்னும் சில விஷயங்களை அடுத்த அத்தியாயங்களை இதே குணங்களுடைய அடிப்படையிலையும் சொல்ல போகிறார். அது அப்புறம் பார்க்கலாம். அதனால் இந்த அத்தியாயத்தில் இந்த 5 விஷயங்கள் குணங்களுடைய அடிப்படையில் பிரித்து காட்டப்படுகின்றது. அதுக்கப்புறம் இறுதியாக 6வது இன்னொரு விஷயம் சொல்கிறார். அதுவும் முக்கியமான கருத்து. 23வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் ஓம் தத்சத்து என்ற மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம எல்லா இடங்கள்லையும் ஓம் தத்சத்துன்னு பயன்படுத்துகின்றோம். ஒரு கர்மா முடிகிற பொழுது ஓம் தத்சத்து, கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. இந்த பகவத்கீதையிலேயும் அத்தியாயம் முடிகிற பொழுது ஓம் தத்சத் இதி, ஓம் தத்சத்து இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படிங்கிறதும் அந்த ஓம் தத்சத்தோட அர்த்தம் என்ன என்பதை பகவான் சொல்லுகின்றார். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு கருத்தாக பார்க்கலாம். இந்த சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்ளணும்னாக்கா எல்லாத்துக்கும் இதே அடிப்படை தான். எல்லாத்துக்கும் சத்வங்கிறது என்ன, ரஜஸ்ங்கிறது என்ன, தமஸ்ங்கிறதோட அடிப்படை என்னென்னா எது சாத்விகம் அப்படின்னு. சத்துவமாக இருக்கிறது சாத்விகம், சத்துவ குணத்தோட அடிப்படையில் இருக்கிறதுக்கு சாத்விகம்னு பேர். அந்த சத்துவ குணத்தோட இருக்கிறது சாத்விகம். அது எப்படி அப்படிங்கிற ரொம்ப சுருக்கமான அதுக்கு ஒரு டெஃபனிஷன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, ஆன்மீக நோக்கமுள்ள பயன் கருதாத அறச்செயல்கள், தர்மமான செயல், பலன் எதிர்பார்க்காம செய்கின்ற செயல், ஆன்மீக நோக்கமுடைய செயல். ஆன்மீக நோக்கம்னாக்கா மோக்ஷம் என்ற பரம புருஷார்த்தத்தை லட்சியமாக கொண்டு ஒருவன் செய்கின்ற செயல். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆன்மீக நோக்கம்னாக்கா இறைவனை அடைதல்ங்கிற நோக்கத்தை கொண்டு ஒருவன் செய்கின்ற செயல். அப்போ இறைவன் தான் நோக்கங்கிறதுனால மற்ற லௌகிக்க பலன்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அப்படி அதற்கு முக்கியத்துவம் இல்லை. அதே சமயம் தர்மத்தை செய்கின்றோம், லௌகிக்க பலனை எதிர்பார்க்கலை, அதனால் பலன் கருதாத செயலாக இருக்கின்றது. அதே சமயம் நம்மளுடைய நோக்கம் எதற்காக செய்கிறோம்னா, அதனால் ஈஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு வேணும், நம்ம மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புகள் நீங்கணும், அதற்காக அந்த சித்த சுத்திங்கிற பலன் கருதி அந்த கர்மாவை செய்கிறோம். இப்படி எது செய்யப்படுகின்றதோ அந்த கர்மா, அந்த செயல், அது சாத்விகம்னு பேர். ராஜசம் அப்படிங்கிறது லௌகிக்க பலன் கருதி செய்யக்கூடிய செயல்கள். லௌகிக்க பலன் கருதி அதே சமயம் தர்மமாக செய்கிறது தான். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அதற்காக கடுமையாக உழைக்கிறார், பணம் சம்பாதிக்கிறார், அந்த பணத்தை முறையாக தர்மமான முறையில் செலவு பண்ணுறார். ஆனால் அவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் நான் சுகமாக இருக்கணும், இந்த உலகத்தில் நானும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற லௌகிக்க நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற எல்லா கர்மம், அது லௌகிக்க கர்மாவாக இருக்கலாம், வைதிக கர்மாவாக இருக்கலாம். கோயிலுக்கு போகிறார், பூஜை பண்ணுறார், அர்ச்சனை பண்ணுறாருனா எதுக்குண்ணா, என்ன இல்லை கஷ்டம் போகணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பண்ணுறார். இல்லை ஒரு ஹோமம் பூஜை பண்ணுறாருனாக்கா அதுக்கு சங்கல்பத்தில் பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறார். இதெல்லாம் வேணும், பணம் வேணும், உடம்பு நோய் ஆரோக்கியம், நோய் இல்லை நீங்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு என்னவோ சங்கல்பம் இருக்குது. ஆனால் அந்த சங்கல்பத்தை செய்து இந்த லௌகிக்க பலன் கருதி சங்கல்பத்தை செய்து அந்த கர்மா பூஜையை பண்ணுகின்றார். அப்போ அதுவும் ராஜசம் தான். பலன் கருதி செய்கின்ற தார்மீகமான செயல், அது ஈஸ்வர பூஜையாக இருக்கலாம், அல்லது தானமாக இருக்கலாம், தபஸ் விரதம் இருக்கிறதா இருக்கலாம்,
ஒரு சங்கல்பம் வைத்துக்கொண்டு அந்த சங்கல்பத்துக்கு பலன் எதிர்பார்த்து செய்கின்ற எல்லா விதமான சாதனைகளுமே அது ராஜசம்னு பேர். அதனால் முதல்ல பலன் கருதாமல் செய்கிறது சாத்விகம், பலன் கருதி செய்தால் அது ராஜசம். இன்னொன்று இருக்குது தாமசம். இது நான் நல்லா இருக்கணும் இல்லையோ அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு, அதனால் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக பிளான் போட்டு செய்கிற செயல்கள் எல்லாம் தாமசம். அது முற்றிலும் கெடுதல். அது ஆன்மீகத்திலையும் அது இருக்குது. அபிச்சார ஹோமம் பண்ணுறோம், பில்லி சூன்யம் வைக்கிறதெல்லாம் இருக்கே. அப்போ அது மந்திர துர்தேவத்தைகளை வர வச்சு சுடுகாட்டில் உட்காந்து நரபலி கொடுக்குற அளவுக்கு பண்ணுறான். அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிறருக்கு துன்பம் கொடுத்து தான் சுகத்தை அனுபவிக்கணும். பிறர் துன்பப்படுறதே தனக்கு சுகம், அல்லது அடுத்தவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தோடு செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் தாமச செயல். இதை நம்ம அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது ஒன்றொன்றிலையும் பகவான் சொல்லுகின்றார். முதல்ல ஸ்ரத்தையில் சொல்லுகின்றார். ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வியே அப்படித்தான் தொடங்குது. நம்ம 28 ஸ்லோகம் தான் இருக்குங்கிறதுனால ஸ்லோகமும் அங்கங்கே ஸ்லோகத்தை பார்த்தும் அர்த்தம் பார்க்கலாம். பதினேழாவது அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய கேள்வி, ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாத்து கா கிருஷ்ண சத்வமாகோ ரஜஸ்தமக. கிருஷ்ணா, எவர்கள் சாஸ்திர விதிமுறைகளை மீறி ஸ்ரத்தையால் உந்தப்பட்டு தெய்வங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய நிலைதான் என்ன? சத்வகுணமுடையதா, ரஜோகுணமுடையதா, அல்லது தமோகுணம் உடையதா? சென்ற அத்தியாயத்தினுடைய இறுதியில் முடிக்கிற பொழுது பகவான் சொன்னார், யார் சாஸ்திர விதியை விட்டு காமத்தினால கர்மாவை செய்கிறார்களோ அவர்கள் அடைவது இல்லைன்னு சொன்னார். அவர்கள் சித்தி அடைவது இல்லைன்னு சொன்னார். ஆகவே சாஸ்திரம்தான் பிரமாணம்னு சொல்லி முடித்தார். அதனால் அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வருது. சாஸ்திரம் சாஸ்திர விதிங்கிறது முக்கியம்னா, சிலர் உலகத்தில் நம்ம பார்க்குறோம், சாஸ்திரம் தெரியாது, சாஸ்திர விதி தெரியாது, ஆனால் பக்தி இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது. அவனை எந்த கணக்கில் சேர்க்கிறதுனா அது கேள்வி இருக்குது. உலகத்தில் நம்ம கண்ணப்பன் கதையெல்லாம் பார்க்குறோம். சாஸ்திர விதி தெரிஞ்ச ஒருத்தர் பூஜை பண்ணுறார், சாஸ்திர விதியே தெரியாமல் ஆனால் ஏதோ ஒரு பக்தியில் பூஜை பண்ணுறார். அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறதுக்கான வாய்ப்பே எல்லோருக்கும் இல்லை. அதுலேயும் மாறுபாடுங்கிறது இருக்குது. அதனால் சாஸ்திரம் படிக்கல, சாஸ்திரம் தெரியலை, ஆனால் பக்தி இருக்குது, ஸ்ரத்தை இருக்குது. அதனால் அந்த ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கை. இதில் நான் பூஜிக்கப்படத்தக்க போற்றத்தக்க விஷயங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஸ்ரத்தைன்னு பேர். அந்த ஸ்ரத்தாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நம்பிக்கைன்னு தான் தமிழில் அர்த்தம் சொல்கிறோம். நம்பிக்கைங்கிறதா தமிழ் வார்த்தை. ஆனால் நம்பிக்கைனா எதில் நம்பிக்கைனா உயர்ந்த விஷயங்களில் பூஜிக்கப்படக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த பக்தியோடு கூடிய நம்பிக்கைக்கு ஸ்ரத்தைன்னு பேர். இப்போ கடவுள் யார், எங்கே இருக்கார், எப்படி இருக்கிறார்னு தத்துவம்லாம் தெரியாது, ஆனால் கடவுளிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரவர்களுக்கு தெரிந்த அளவில் தெரிந்த முறையில் இறைவனை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள், பூஜித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கதி என்ன, அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பகவான் நேரடியாக பதில் சொல்லலை. சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற அடிப்படையில் ஸ்ரத்தையை மூன்றாக பிரித்து, சாத்விக ஸ்ரத்தா எப்படி இருக்கும், ராஜச ஸ்ரத்தா எப்படி இருக்கும், தாமச ஸ்ரத்தா எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லுகின்றார். அதனால் திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதி தாம் சுணு. இந்த மாதிரி 3 விதமாக இருக்கின்றது. அவைகளை நான் சொல்லுகின்றேன்னு சொல்லுகின்றார். இங்கே ஈஸ்வரன், ஈஸ்வர பூஜை இதை மையமாக வைத்துக்கொண்டு ஸ்ரத்தை. அதில் அதனால் இந்த தேவத்தை வழிபாட்டு முறை பக்தன். இந்த பக்தன் அவன் பிரதானமாக சாத்விக குணமுடையவனாக இருக்கிறானா, ராஜச குணமுடையவனாக இருக்கிறானா, தாமச குணமுடையவரானா இருக்கிறானாங்கிறது ஒன்று. அவனுடைய இயல்பே பக்தி இருக்குது. ஆனால் அவன் இயற்கையாக எந்த குணத்தில் இருக்கிறான், அந்த அடிப்படையில் அந்த பக்தனையே 3ஆக பிரிக்கலாம். சாத்விக குணமுடைய பக்தன், ராஜச குணமுடைய பக்தன், தாமச குணமுடைய பக்தன். அவனால் வணங்கப்படுகின்ற தேவத்தை அதிலையும் சாத்விகம் ராஜசம் தாமசங்கிறது இருக்குது. கடவுளிடத்தில் சாத்விகமான தேவதைகள், ராஜசமான தேவதைகள்,
தாமசமான தேவதைகள். இப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் சைவமாக இருக்கிறது பெருந்தெய்வங்கள்னு சொல்கிறோம். சாத்விக தெய்வங்களாக இருக்குது. சர்வ வல்லமை படைத்த தெய்வங்கள், சர்வசக்தி இதெல்லாம் இருக்குது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிறு தேவதைகள் பார்க்கிறோம். இந்திரன், வருணன், குபேரன், இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சர். அப்போ அவர்களுக்கு அதற்கு ஒரு வரையறைக்குட்பட்ட சக்தி இருக்குது. அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன் என்னது? அவர்கள் எந்த துறைக்கு தலைவராக இருக்கிறார்களோ அதில் என்ன அனுகிரகம் பண்ண முடியுமோ அதை பண்ணுகிறார்கள். குபேர பூஜைனா, குபேர பூஜை பண்ண என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். ஆனால் அவர் அதான் வச்சிருக்கிறார். அவருக்கு அதுக்கு தான் தலைவர். அதனால் அதில் அவர் அனுகிரகம் பண்ணுவார். அப்போ இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவர்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. இந்த இந்திராதி தேவர்களுக்கு அவர்கள் எந்த துறைக்கு அதிபதியாக இருக்கிறார்களோ அந்த துறையில் என்ன அனுகிரகம் பண்ண முடியுமோ அது பண்ணுவார்கள். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ லௌகிக்க பலனை தரக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குது. அதை கொடுப்பார்கள். அப்படி சிறு தேவதைகள் பார்க்கிறோம். அந்த தெய்வங்கள். அதுக்கப்புறம் தாமச தெய்வங்கள்னு இருக்குது. கணங்கள், பூத கணங்கள், பில்லி, பேய், பிசாசு இதெல்லாம் இருக்குல்ல. பகவானே சொல்கிறார். அதை வர்ணிக்கிறார். யக்ஷ ரக்ஷாம்சீனா, யக்ஷ ரக்ஷர்கள், யக்ஷ ரக்ஷ பூத பிசாசாதி கணங்கள்னா அது அந்த தேவதைகள்லேயே துர்தேவதைகள். ஏதோ அது பண்ண உபாசனையினால் தெய்வத்தன்மை அடைந்திருக்கு. சில சக்திகள் அதற்கு இருக்குது. ஆனால் அதோட குணம் தெய்வீகமானதாக இல்லை. அதனால் அது அனுகிரகம் பண்ணுறது இந்த மாதிரி பிறரை கெடுக்கிறது, அடிக்கிறது, அதுக்காக அவைகள் அனுகிரகம் பண்ணும். குட்டி சாத்தான்லாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த தேவதைகள். அதனால் சத்வா 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷக யோயஸ்ரத்த சயேவசக. முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஸ்ரத்தாமயோயம் புருஷக. ஒருவன் எந்த விதமான ஸ்ரத்தையோடு இருக்கிறானோ அதுதான் அவன் தான். அவனுடைய ஸ்ரத்தை தான் அவனுடைய சொரூபம். அவனே அதுதான் சொல்கிறார் பகவான். அதனால் எல்லா மனிதர்களுக்கும் ஸ்ரத்தை அவர்களுடைய அந்த காரணத்திற்கு ஏற்றவாறு அமைகிறது. பக்தனிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை அவன் எந்த தன்மை உடையவனாக இருக்கிறானோ, சத்துவகுணம் பிரதானமாக இருந்தால் அவனுடைய ஸ்ரத்தை சாத்விகமாக இருக்கும். அப்போ சாத்விகமான தெய்வத்தில் அவனுக்கு ஸ்ரத்தை வரும். அவன் சத்துவகுணம் பிரதானமாக இருந்தான்னா. அவன் ரஜோகுணம் பிரதானமாக இருந்து இந்த உலக வாழ்க்கை, உலக சுகங்கள் இதுதான் பிரதானம்னு அதில் அவனுக்கு ஸ்ரத்தை இருந்தால், உலக சுகங்களை அனுபவிக்கிறதுல அவனுக்கு ஸ்ரத்தை இருந்தால், அவன் வணங்கக்கூடிய தெய்வமும் என்ன இருக்கும்? எது கொடுக்குமோ அந்த தெய்வத்தை போய் வணங்குவான். அவன் விரும்புகிற பணத்தை அல்லது பதவி உயர்வை அல்லது மனைவி, வேறு என்னெல்லாம் அவனுக்கு தேவை, லௌகிகமாக தேவை இருக்கோ அதற்கு எந்தெந்த தேவத்தை அனுகிரகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கோ அந்த தேவத்தையை பிரதானமாக வச்சு பூஜை பண்ணுவார். அது இருக்குது. அதனால் அவனுடைய ஸ்ரத்தைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வழிபடுகின்ற தெய்வத்தை தேர்ந்தெடுக்கிறான். அதனால்தான் தேவைப்பட்டால் மாறியும் மதம் மாறியும் போயிடுறான். நான் கேட்குற என்னுடைய நோயை இந்த கடவுள் குணப்படுத்தலைன்னா அந்த கடவுள் குணப்படுத்துவார்னு அவரு சொல்கிறார். வேறு எவனோ சொல்கிறான் அங்கே போய்த்தான் பார்க்கலாமேனா, அல்லது என்னுடைய கஷ்டம் தீரலை, இந்த கடவுள் சரிப்படுத்தலை, அந்த கடவுள் சரிப்படுத்துவார்னு இன்னொரு ஆள் சொல்கிறா, போய் பார்க்கலாமேன்னு. அவனுடைய தேவை லௌகிக்க தேவையாக இருக்குது. அந்த தேவை பூர்த்தி ஆகிறதுக்காக அவன் தெய்வங்களையும் கடவுளையும் கூட மாற்றிக்கொள்ளுகிறான். அப்போ அவனுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கோ அப்படித்தான் கடவுளையும் பார்க்குறான். அப்படி இருக்குது. அதே மாதிரி தமசில் இருக்கிறவன், தமோகுண பிரதானமாக இருக்கிறவன், அவனுக்கு அல்பமான கீழான விஷயங்கள் தான். தான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறத விட அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போகணும்னா, அதுக்கு மேலே ஆள் இருக்கான், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 1 கண்ணாவது போகணும்னா, அப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறான். நான் நல்லா இல்லைன்னா எவனுமே நல்லா இருக்கக்கூடாது. அதில் அவனுக்கு ஒரு அதான் அது அசுர சம்பத்துன்னு சொன்னேன். அசுர சம்பத்து அசுரனுக்கு என்னன்னா அடுத்தவன் துன்பப்படுறத பார்க்குறதா அவனுக்கு சந்தோஷமே. அவனுக்கு சந்தோஷம் அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்தா அப்பா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குன்னு, எது அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து. அப்படி நாடுகளும் இருக்குது பார்க்குறோம். அடுத்த ஆள் நம்ம தன்னுடைய நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறத விட பக்கத்து நாடு நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ தீவிரவாதத்தை வளர்க்கிறது, ஊக்குவிக்கிறது, அதுக்காகவே தன்னுடைய நாட்டோட வருமானத்தெல்லாம் இயற்கை வளங்கள்லாம் செலவு பண்ணி அதை பண்ணுற ஆளெல்லாம் பார்க்குறோம். இது அசுர குணம், அதான் தாமச குணம். அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதற்கேற்ற தேவதையை தான் வணங்குவான். அதற்கான துர்தேவதைகளை வணங்கி அதுக்கு பலியெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அதை ஏவி விடுறதுன்னா
எதிரி மேலே ஏவி விடுறது. அதை சில நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்த முடியும். அப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதற்கு மந்திர தந்திரங்கள்லாம் இருக்குது. யார் சமூகத்தில் கட்டுப்படுத்த முடியாதவனாக இருக்கானோ அவன் மேலே பயன்படுத்துறதுக்கு ராஜா அந்த மாதிரி பூஜைகளை பண்ணலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சமூகத்தில் ஒரு தீவிரவாதி இருக்கிறான், அவனை பிடிக்கவே முடியலை, எங்கே இருக்கான், எப்படி பண்ணுறானே, அவனை பிடிக்கலை, எந்த விதத்துலேயும் அவனை கண்டுபிடிக்க முடியல, அழிக்க முடியலைன்னா அப்போ இந்த மாதிரியான சக்திகளை வைத்து கொண்டு அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணி ஆபிச்சார ஹோமம் பண்ணி அந்த சமூகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அவர்களை அழிக்கிறதுக்குன்னு பயன்படுத்தலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அது தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புக்கு பயன்படுத்துகிறதா மனிதர்கள் வந்துட்டாங்க. அதனால் அது தாமச, அவனுடைய குணம் ஸ்ரத்தை, அவனுடைய குணம் தாமசமாக இருக்கிறதுனால அவனுடைய ஸ்ரத்தை தாமசமாக இருக்குது. அதற்கேற்ற மாதிரி அவன் வணங்குகின்ற கடவுளையும் தாமசமாகவே அவன் தேர்ந்தெடுக்கிறான். அதனால் கடவுள் பக்தன் சத்துவம் ரஜஸ் தமஸ் குணங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான். அவன் வணங்கக்கூடிய கடவுளும் சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு இருக்குது. இவன் வழிபடுகின்ற முறையும், இதில் வழிபடுகின்ற முறையிலேயும் சத்துவம் ரஜஸ் தமஸ் இருக்குது. சாத்விகமாக வழிபடுறதுன்னா அழகாக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நல்ல பதார்த்தங்களெல்லாம் நிறையா ஸ்வீட்டு பலகாரம்லாம் பண்ணி ராமருக்கு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு சாப்பிட்றதுன்னா அப்போ அந்த பூஜா முறையே சாத்விகமானதாக இருக்குது. சாத்விகமான உணவு, சைவ உணவு, அதை சுத்தபத்தமாக ஆச்சார அனுஷ்டானத்தோட பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் வழிபடு முறையே சாத்விகமான வழிபடு முறை. இன்னும் எல்லாம் போட்டு பகவானுக்கு, ஏன்னா அவன் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படி இருக்குது. அதனால் அவன் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை மற்ற அளவு குத்திக்கிறது இதெல்லாம் ரொம்ப கடுமையாக தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு பகவானை பூஜை பண்ணுறான், பகவானை திருப்திப்படுத்த பார்க்குறான். அப்போ அதெல்லாம் என்னது? ராஜசமான வழிபடும் முறை. ராஜசமான வழிபடும் முறை தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு கடுமையாக விரதம் இருக்கிறது, தீச்சட்டி எடுத்துக்கொண்டு அல்லது பூக்குழி இறங்கிறது, இல்லை உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறது, பல விதமாக பார்க்குறோமே. அடுத்தவர்களை துன்பப்படுத்தலை, தனக்கு எந்த விதத்தில் தன்னுடைய உடம்பை வருத்தி கொள்ள முடியுமோ வருத்தி கொண்டு கடுமையான விரதங்கள் இருந்து இந்த முறையில் அந்த தெய்வத்தை திருப்திப்படுத்தி தான் விரும்புகிறதை அடைய நினைக்கிறான். அப்போ அந்த வழிபாட்டு முறையில் ராஜசம். அடுத்தது தாமசம் என்னது? அடுத்த உயிரினத்தை பலி கொடுத்துனா. இந்த நடுவில் ராஜசக்கு தன்னை தான் துன்புறுத்திக்கிறான், அளவு குத்திக்கிறது தான் குத்தி கொள்றான், இல்லை பூக்குழி இறங்கிறது தானே விரதம் இருந்து தீச்சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு இறங்குறான். மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, தான் தன்னுடைய சரீரத்தை எவ்வளவு வருத்த முடியுமோ வருத்தி பிரார்த்தனை செய்கின்றான். அதனால் அந்த வழிபாட்டு முறை ராஜசம். தாமசம் ஆடு மாடு இன்னொரு உயிரினத்தை பலி கொடுக்கறது, கிடைச்ச மனுஷனை கூடனா. சில நரபலி இன்னும் இருக்குது இந்த கலியுகத்தில், இன்னும் அதில் நம்பிக்கை இருக்குது. அதை செய்து வைக்கக்கூடிய ஆளும் இருக்கிறான், அதை நம்பி போகிற ஆளும் இருக்கிறான். ஏதோ குழந்தைகளை கடத்திட்டு சின்ன குழந்தைகளை பலி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆடு மாடு கொடுக்கறது ஒரு பக்கம், மனுஷனையே கொடுக்கறதுனா இன்னும் மனுஷனையே கொடுக்கறது அதெல்லாம் பார்க்குறோம். ரத்தத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் தாமசமான வழிபாட்டு முறைகள். அப்போ தெய்வத்தில் சாத்விகம் ராஜசம் தாமசம், வழிபடுகின்ற முறையில் சாத்விகம் ராஜசம் தாமசம். அந்த வழிபடுகின்ற பக்தன் அவன் சாத்விகம் ராஜசம் தாமசத்தில் இருக்கிறான். இல்லை தாமசம் முழுக்க விட வேண்டியது. அதை சொல்கிறார் 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், யஜந்தே சாத்விகா தேவான் ரக்ஷ யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாகா. இந்த சாத்விகமான குணமுடையவர்கள் சாத்விகமான தெய்வங்களை வணங்குகிறார்கள். ராஜச குணமுடையவர்கள் யக்ஷ ரக்ஷர்கள் முதலான தேவதைகளை வணங்குகிறார்கள். பிரேதான் பூத கணாம்ஸ்சான்யே யஜந்தே தாமசா ஜனகா. தாமச குணமுடையவர்கள் பிரேதங்கள், பூத கணங்கள், பிசாச்சு முதலானவைகளை வணங்குகிறார்கள். இப்படி இருக்கிற தேவதர்களில் வணங்குபவன் இருக்கிறார். என்னுடைய ஸ்ரத்தை. அசாஸ்திர விகிதம் கோரம் தப்பியந்தே ஏ தபோஜனாக தம்பாகங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக. எந்த மனிதர்கள் சாஸ்திர விதிகளை விடுத்து மனம் போனபடி கொடிய தவம் செய்கிறார்களோ, தாம்பீகம் அகங்காரம் இவற்றோடு பேராசை விருப்பம் மற்றும் உடல் வலிமை இவற்றின் மீது கர்வம் கொண்டுள்ளார்களோ, அடுத்தது கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூத கிராமமச்சேதசக மாம் செய்வாந்த ஷரீரஸ்தம் தாம் வித்யாசுர நிச்சயான். உடல் உருவில் உள்ள பூத சமுதாயத்தையும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவான என்னையும் துன்புறுத்துகிறார்களோ, அந்த அறிவிதிகளை நீ
அசுர பண்புடையவர்கள் என்று அறிந்து கொள். அதனால் அவர்கள் அசுர குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். அகங்காரம், டம்பம், பேராசை, பெருவிருப்பம், இதோட அதிகமான உடல் வலிமை, கர்வம் இது கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அசுர பண்புடையவர்கள் என்று தெரிந்து கொள். அதுக்கப்புறம் ஆகாரத்தில் சொல்லுகின்றார். அதனால் இப்படி ஸ்ரத்தையில் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு பக்தர்கள், தெய்வங்கள் வழிபடும் முறை மூன்றையும் தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆகாரத்தில் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு சொல்கிறார். எந்த உணவு சாத்விகமான உணவு, ராஜசமான உணவு, தாமசமான உணவு. ஏன்னா நம்ம சாத்விகமான உணவை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சாத்விக குணமானது வரும். நாமளே அந்த பக்தனே சாத்விக குணமுடையவனாக மாறிடுவான். ராஜச உணவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அவன் ராஜச குணமுடையவனாக இருப்பார். தாமச உணவை எடுத்துக்கொண்டால் தாமசமான குணமுடையவனாக இருப்பார். ஆனால் இந்த எந்த குணம் அப்படிங்கிறது அவன் எடுத்துக்கொண்ட உணவு முதலானவைகளால் மாறுபடக்கூடியதாக இருக்குது. அந்த உணவு தான் குணத்தை தீர்மானம் பண்ணுறதா இருக்குது. தொடர்ந்து அவன் அந்த மாதிரி உணவை எடுத்துக்கொள்கிற பொழுது அவனுடைய குணம் அந்த தன்மை உடையதாக ஆகின்றது. சாத்விக உணவுங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் ஸ்லோகம் பார்க்கலாம். சாத்விக உணவுன அறுசுவையும் பொதுவாக மிதமாக இருக்கக்கூடிய உணவு சாத்விக உணவு. அறுசுவை இருக்க, உப்பு, புளிப்பு, காரம் பிரதானமாக இது. மற்ற சுவைகளும் இதில் இனிப்பு தான் சாத்விக குணத்துக்கான சுவை. இனிப்பு தொடர்ந்து சாப்பிட்டா சத்துவ குணம் வரும். சத்துவ குணம் இனிப்பு, அறுசுவையில் இனிப்பு சத்துவ குணம். இனிப்பே சத்துவ குணம். தொடர்ந்து இனிப்பை நிறையா சாப்பிட்டோம்னாக்கா, ரொம்ப நிறையா இல்லை, இனிப்பு அதிகம் நல்லா சாப்பிட்றது, நெய், பால், தேன் அதில் செஞ்ச பலகாரங்கள் அதையும் சாத்விகமாக பண்ணி சாப்பிட்றது. இதெல்லாம் வீட்டில் பண்ணுறது, ஹோம்மேடாக இருக்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி நல்ல ஆரோக்கியமாக முன்ன முறையில் ஆரோக்கியமான அந்த உணவை தயார் பண்ணுறதுக்கான பொருட்கள் அதுவும் சத்துவமாக நல்லா இருக்கிறது. கெமிக்கல்லாம் இல்லாததா, இயற்கையில் விளைந்ததாக இருக்கிறது. அதை தயாரிக்கிற முறை, அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் சத்துவமாக இருந்தால் அந்த உணவு சாத்விகமான உணவு. அதனால் சுவை மிதமாக இருக்குது. இனிப்பு இயற்கையாகவே சத்துவ குணமுடையது. மற்ற சுவைகளெல்லாம் மிதமாக இருக்கிறது சாத்விகமானது. சைவ உணவு அது ஒன்று, சைவ உணவாக இருக்கணும். ஒரு சுவை அதில் சைவத்திலையும் சுவை மிதமாக இருக்கிறது சாத்விகம். அசைவ உணவு ராஜசம் தான், சந்தேகமே இல்லை. அசைவ உணவு ராஜசம் தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பழைய உணவு, கெட்டுப்போன உணவு, ரொம்ப நாளானது, சுவை இல்லாதது, சுவையே இல்லாதது, இதெல்லாம் தாமச உணவு. இந்த சாத்விக உணவுங்கிறதுல சைவ உணவு, அந்த சைவத்திலையும் அறுசுவையும் மிதமாக இருக்கிறது சாத்விகம். அதுலேயும் சில சைவத்திலேயே இந்த வெங்காயம், பூண்டு, காளான் இந்த மாதிரியெல்லாம் ராஜச தாமசத்தில் சேர்ந்தது. அதனால தான் ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கிறவர்கள் அதை தவிர்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சைவந்தான், அது இயற்கை தாவரங்கள்லேருந்து வர்றது தான். அதில் மருத்துவ குணங்கள் இருக்கலாம். ஆனால் அதோட தன்மை ராஜசத்தன்மை இருக்கிறதுனால, தாமசத்தன்மை இருக்கிறதுனால அதை உணவில் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வெங்காயம், பூண்டு, சொரக்காய், காளான் இதெல்லாம் ஆயுர்வேத சாஸ்திரத்திலே நிஷேதமாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் சாத்விகம் இல்லாததுங்கிறதுனால சொல்லியிருக்கு. அது சைவந்தானே? என்ன சைவந்தான், ஆனால் ஆன்மீக சாதனைக்கு அது தடையாக இருக்கும். சாத்விகம் இல்லாதது, ராஜச தாமசத்தன்மை உடையது, அதனால் வேண்டாம்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே ஸ்லோகம் பார்த்தாக்கா 8வது ஸ்லோகத்தில் ஆயு சத்வ பலாரோக்கிய சுகப்பிரீத்தி விவர்தனாக ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்ரீராகிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. சாத்விக குணம் உடையவர்களுக்கு இந்த உணவுகள் பிரியமானவைன்னு சொல்கிறார். அப்போ இந்த உணவுகள் சாத்விகமானவை, தொடர்ந்து சாப்பிட்டா சாத்விக குணத்தை கொடுக்கும். எது அது சாத்விக குணம் உடையவர்களால் விரும்பப்படக்கூடியவை அப்படின்னு சொல்கிறார். என்னது? ஆயுளை வளர்க்கக்கூடியது, நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடியது. இப்போ வறுத்தது, பொரித்தது இதெல்லாம் ஆயுளை குறைக்கக்கூடியது. அதனால் அது இல்லாததுன்னா, அதனால் ஆயுள், அறிவு, வலிமை, உடல் நலம், இன்பம், அன்பு இவற்றை வளர்க்கக்கூடியதான உணவு. அதை சாப்பிட்டாக்க நல்ல அறிவு வேலை செய்யணும், நல்லா மந்துன்னு இருக்கக்கூடாது. எருமை தயிரில் நல்லா ஓடு சாப்பிட்டாக்க மந்துன்னு இருக்கும் புத்தி. அது இல்லாததுனால அறிவை அதனால தான் நெய் சாத்விகமான ஒன்றா சொல்கிறோம். நெய், வெண்ணெய் இதெல்லாம்
சாத்விகமானது. உடலுக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கணும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கணும். சாப்பிட்ற பொழுது அதில் ஒரு சுகம்ங்கிறது இருக்கணும், ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். மூக்கில் கண்ணுலலாம் தண்ணி வர மாதிரி இருக்கக்கூடாது, இருந்தால் அது ராஜசம். அப்படி இல்லாமல் சாப்பிட்ற பொழுது ரசித்து சாப்பிட்றோம், மெதுவாக சுவைத்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நல்ல தொடர்ந்து சாப்பிட்றதுனால நீண்ட ஆயுளை தரத்தக்கதாக இருக்கணும். நல்ல இயற்கை உணவுகள், சைவ உணவுகள், இந்த சுவை மிதமாக இருக்கக்கூடிய உணவுக்கு இயற்கையாகவே இந்த தன்மை இருக்குது. அப்புறம் ரசம் உள்ளவையாக, அதில் எசன்ஸ் சாறு நல்லா இருக்கணும். நல்ல காஞ்சி போய் இல்லை ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சுருந்தாக்க ரசம் போயிடுது. அப்போ ஃப்ரெஷ்ஷான உணவாக இருக்கணும், சத்துள்ள சாத்விகமான ரசமுடையதாக இருக்கணும். நெய்ப்புடையதாக, ஒட்டக்கூடிய ஸ்னிக்தம்னா ஒட்டக்கூடிய பசைத்தன்மை உடையதாக இருக்கணும் அந்த உணவு. அப்போ தான் உடம்புல ஒட்டும். அதனால் அப்புறம் நீண்ட நேரம் உடம்புல இருந்து உடம்புக்கு ஒரு தடவை சாப்பிட்டாக்கா அடுத்த உணவுக்கு நல்ல மெதுவாக உடம்புல இருந்து வேலை செய்யக்கூடியதாக, உடம்பை சீக்கிரம் டயர்டாக்காத உணவாக இருக்கணும். சீக்கிரம் ஜீரணமாயிரும், சில உணவுகள் சீக்கிரம் ஜீரணமாயிரும், சில உணவுகள் மெதுவாக அது ஜீரணமாகி வரக்கூடியது. அடுத்த உடனே பசியை தூண்டாத உணவாக இருக்கணும். அதனால் என்ன சொல்கிறார், இயல்பாகவே நீண்ட நேரம் தாங்கக்கூடியவையாக. இந்த பருப்பு இதெல்லாம் இருக்கே, சாப்பிட்டாக்கா ஜீரணமாகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம், அடுத்த சாப்பாடு உடனே வேணும்னு தோணாது, சாத்விகமானது தான். அந்த மாதிரி இருக்கணும். இயல்பாகவே மனதிற்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய உணவு, நல்ல ஹிருத்யாகான, மனசு விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும். அப்படி இருக்கிற உணவு சாத்விகமான உணவு. அடுத்த ராஜசமான உணவு என்னென்னா, கட்வம் நலவ நாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆகாரா ராஜசேஷ்டாக துக்க சோகாமய பிரதாக. கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, அதிகமான சூடு, காரம் இவற்றுடன் கூடிய, இதெல்லாம் மிகுதியாக தூக்கலாக இருக்கிறது, ரொம்ப தூக்கலாக இருக்கிறது, ரொம்ப சூடாக கொதிக்க இருக்கிறது, அப்படி இருக்கிறது. அப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, வறண்ட எரிச்சல் வண்டு பண்ணக்கூடிய துன்பம், கவலை, நோய் இவற்றை உண்டாக்கக்கூடிய உணவு. இன்றைக்கி இருக்கக்கூடிய 90% உணவு அதுதான். ஹோட்டலில் விற்கிற உணவெல்லாம் பெரும்பாலும் இந்த, அதுவும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த தன்மை உடையது தான். கலரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது நமக்கு. அது பயங்கர, அது நேச்சுரலாக மிளகா பொடி போட்டால் கூட அந்த கலர் வராது. அவன் கெமிக்கல் போட்டு அவ்வளோ அட்ராக்ஷனான ஒரு கலரை கொண்டு வர்றான். அந்த மாதிரி செயற்கையான உணவுகள், செயற்கை சுவை ஊட்டப்பட்ட உணவுகள், அதிக சாப்பிட்ற பொழுதே அதிக எரிச்சலை தூண்டக்கூடிய உணவுகள், துன்பம், கவலை, நோய் இவைகளை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் ராஜச உணவுகள். அப்புறம் தாமச உணவை சொல்கிறார், யாத்தயாமம் கதரசம் போதி பரியுஷிதஞ்செய்யது உச்சிஷ்டமபி சாமேத்தியம் போஜனம் தாமச பிரியம். தாமசம் குணமுடையவர்களுக்கு இந்த மாதிரி உணவு தான். என்னது, யாத்தயாமம், ஒரு இங்கே தமிழில் இங்கே அர்த்தம் போட்டிருக்கு. அப்படி பார்த்தா அரை வேக்காடான உணவு, அரை ரொம்ப வேகாமல் இருக்கிறது, பச்சையாக இருக்கிறது. அப்புறம் ஒரு இரவு கழிந்தது, யாமம்ங்கிறது ஒரு யாமம் கடந்தது, முதல் நாள் நைட்டு பண்ணது அடுத்த நாள் காலைனா, அந்த மாதிரி ரொம்ப சமைச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஆகிறது, ரொம்ப பழைய உணவுங்கிறது தாமச உணவு. அப்புறம் கதரசம், அதில் சுவையே இல்லை, ரசம்லாம் போச்சுன்னா, எந்த டேஸ்ட்டும் இல்லை, அப்படி இருக்குது, சாரெல்லாம் போச்சு. ஒரு துர்வாசம் வரக்கூடிய, துர்நாற்றம் உடையது, பூத்தினா. பரியுஷித்தம், ரொம்ப பழசான, அரைவேக்காடானது, ரசமற்றது, துர்நாற்றம் உடையது, பழையது, இயற்கை, இன்னொருத்தர் சாப்பிட்டு மிச்சமானது, உச்சிஷ்டம்னா இன்னொருத்தர் உண்டு மிச்சமாக இருக்கக்கூடிய உணவு. அதனால தான் பரிமாறுற பொழுதே அது ஆச்சார கோவையில் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். சமைச்சது பாத்திரம் தனியாக இருக்கணும், அதிலேருந்து கொஞ்சம் பரிமாறுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும், பரிமாறுறதுக்கு போடணும், அடுத்த ஆளுக்கு திரும்ப அங்கே உள்ளேருந்து வரணும், அந்த மாதிரி பண்ணணும். அவர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச உணவு அது தாமச உணவு, நல்லா உச்சிஷ்டம்னு பேர். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே அப்படி சாப்பிட்லாங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் இல்லை, அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருக்குது. தூய்மையும் தூய்மை இல்லாத சுத்தம் இல்லாத உணவு. பான்பராக்கை போட்டுக்கிட்டே பானிபூரி பண்ணுறான். இந்த ரோட்டு கடை கையேந்தி பவன்லாம் பார்த்தாக்கா அவன் என்ன தண்ணி யூஸ் பண்ணுறான், அவன் குளிச்சானா குளிக்கலையா, வாயில் இப்போ எல்லாம் பார்க்க போட்டுக்கிட்டே மென்னிக்கிட்டே அதில் பேசிக்கிட்டே, அது காற்றோட்டமாக வேறு இருக்குது, ரோட்டில் போகிற தூசி எல்லாம் அதில் பறந்து அங்கே தான் உட்காரு, அதெல்லாம் போடுறான், கலர் கலராக வேறு அதில் போடுறான். அதெல்லாம் என்னது, தாமச உணவுனா, தூய்மை இல்லாத உணவு, இதெல்லாம் தாமச உணவுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த தாமச உணவு ராஜச உணர்வு தவிர்க்க வேண்டியது, சாத்விக உணவு
எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் யஜ்ஞம்ங்கிறத சொல்கிறார். யஜ்ஞம்ங்கிறது ஈஸ்வர வழிபாடு. இந்த ஈஸ்வர வழிபாடில் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பிரித்து சொல்கிறார். சாத்விகம்ங்கிறது ஆன்மீக பிரார்த்தனை, நான் மோட்சம் அடையிறது அப்படிங்கிற லட்சியம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக விலகி இறைநிலையை அடைய வேண்டுங்கிற பிரார்த்தனையோடு, லௌகிக்க பிரார்த்தனையெல்லாம் இல்லாமல் கடவுளை மையமாக கொண்ட அந்த பிரார்த்தனை, அது ஆன்மீக பிரார்த்தனை. அதோடு கூடியது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, இயற்கையாக விதிப்படி என்ன கிடைத்திருக்கோ அதில் ஒரு நிறைவோடு இருக்கிறது. அதில் நிறைவு வேண்டுங்கிற பிரார்த்தனையை வைத்து கொண்டு பூஜை பண்ணுறது. என்ன இருக்கோ அதில் திருப்தியாக இருக்கணும், அந்த திருப்தியை எனக்கு கொடு அப்படிங்கிற பிரார்த்தனை. இந்த உலக விஷயங்களில் அதிக ஆசை இல்லாதவனா, பற்று இல்லாதவனா, நல்ல இதிலிருந்து விலகி கடவுள் நீ உன்னை அடைதல் அப்படிங்கிற அதுதான் என்னுடைய பிரார்த்தனைன்னு இருக்கிறது. அப்புறம் அதற்கு மேலே விதிப்படி நம்ம அடையிறதுக்கு சில விஷயங்களை முயற்சி பண்ணுறோம். அது கிடைத்தாலும் கிடைக்கலைனாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறது. என்ன கஷ்டம் வருதோ, துன்பம் வருதோ, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய வலிமை, மன வலிமை, மன உறுதியை கொடு, அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல புத்தி சக்தியை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. அந்த பிரார்த்தனை சாத்விகமான பிரார்த்தனை, பேராசை இல்லாத ஒரு பிரார்த்தனை. இல்லை சொல்லப்போனால் பேராசையான பிரார்த்தனை, கடவுள் தான் வேணும்னா, லௌகிக்கமான உலக விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கடவுள் தான் வேண்டுங்கிற பிரார்த்தனை, அது சாத்விகமான பிரார்த்தனை. அப்புறம் ராஜசமான பிரார்த்தனை, முன்னாடியே சொன்ன மாதிரி உலக தேவைகள், லௌகிக்கமான பிரார்த்தனை, காமிய கர்மான, காமிய பிராயஷ்சித்தமான பூஜைகள். அதை எதிர்பார்த்து பணம் வேணும், பதவி வேணும், வேலை வேணும், இல்லை மனைவி வேணும், குழந்தைகள் வேணும், அது வேணும், இது வேணும், என்னெல்லாமோ எதுக்கோ நமக்கு திரும்பி பெரிய லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் ராஜசமான பிரார்த்தனை. அதுக்காக பூஜை பண்ணுறதுங்கிறது ராஜசமான பூஜா, ராஜசமான யஜ்ஞம். அதனால் கணபதி ஹோமம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறாருன்னா, நவகிரக ஹோமம் எதுக்கு பண்ணுற, நவகிரகங்களோட தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு பண்ணுறார். அது எப்போ பலன், இந்த பிறவியில் எங்கே பலன் தர்றது தான், அடுத்த பிறவிக்கான பலன்லாம் கிடையாது நவகிரக ஹோமத்தில். இந்த பிறவியில் எந்த ராகு, கேது, சனியெல்லாம் எனக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்கிற பிரார்த்தனையெல்லாம் ராஜச பிரார்த்தனை, ராஜச பூஜை. அதற்கு பண்ணக்கூடிய பூஜையெல்லாம் ராஜச பூஜை. அப்புறம் தாமசம் ஏற்கனவே பார்த்தா, பிறருக்கு கெடுதல் பண்ணுறதுக்காகவே பண்ணுறது தாமசம். அதை சொல்கிறார். அபலா காங்ஷிபிர் யஜ்ஞக விதி திருஷ்டோ யுஜ்யதே யஷ்டவ்யமேவேதி மனக சமாதாய சாத்விக. எந்த யாகம் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதோ, செய்ய வேண்டிய கடமைதான் என்று மனதை ஒருநிலைப்படுத்தி பலனில் பற்றற்றவர்களாய் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமான யாகம். அபிசந்தாயத்து பலம் தம்பார்த்தமபி சைவயதி யுஜ்யதே பரதஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். என்னது, பகட்டுக்காகவோ அல்லது பலனை கருதியோ, நானும் கோபம் பண்ணுறேன், நானும் பூஜை பண்ணுறேன், பார்த்துக்கன்னு 4 பேருக்கு பந்தா பண்ணிவிட்டு பெருசாக பண்ணுறது, பிரம்மாண்டமாக பண்ணுறது. இன்றைக்கி அதெல்லாம் ஒரு ஃபேஷனாக, ஒரு மோகமாக இருக்குது. எதாக இருந்தாலும் சின்னதாக பண்ணுறோம், இல்லை பெருசாக பண்ணுறோம். கடவுளுக்கு விக்கிரகம் வைக்கிறதே 108 அடி, 132 அடி, 232 அடி வைக்கணும். பூஜையெல்லாம் 1000 யாக குண்டம் போட்டு பண்ணணும். அது ராஜா பண்ணால் அவனுக்கு செல்வம் இருந்தது, நிறைய பேருக்கு தான தர்மனுக்காக பண்ணான். அப்படி இல்லாமல் ஒரு அட்ராக்ஷனாக, அது ஒரு இதோ வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. அப்படி பண்ணால் அது ராஜசம். அதனால் எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது ராஜசம். அப்புறம் சாஸ்திர விதியெல்லாம் எதுவும் இல்லாமல், அன்னதானம் இல்லாமல், அதனால் நான் ஸ்லோகத்தை படிக்கிறத விட்டுட்டு போகிறேன், நமக்கு நேரமாகுது. கருத்து மட்டும் படிச்சுட்டு போவோம். சாஸ்திர முறை வழுவியும் அன்னதானம் அளிக்கப்படாமலும், ஒரு பூஜையினாலே அதனுடைய ஒரு அங்கமாக அன்னதானம் இருக்குது, பல தானங்கள் இருக்குது. அந்த தானம்லாம் கொடுக்காமல், அன்னதானம் இல்லாமல் பண்ணுகின்ற பூஜை, மந்திரம் இல்லாமல், தட்சிணை கொடுக்காமல், உரிய தட்சிணை அந்த பூஜை பண்ணுறவருக்கு கொடுக்காமல் இருக்கிறது, மந்திரங்களை சரியாக சொல்லாமல் இருக்கிறது. மந்திரம்லாம் நான் தமிழ்லேயே பண்ணுறேங்கிறான். கும்பாபிஷேகத்தில் இருந்து சாஸ்திரத்தில் இல்லாத ஒன்று. தமிழில் இருக்கிறதெல்லாம் தேவார திருவாச்சகம்லாம் இருக்குது, எல்லாம் ஸ்தோத்திரங்களாக தான் இருக்கே வெளியே, பூஜைக்காக யாரும் செய்யலை. யாரும் பூஜை பண்ணுறதுக்கான மந்திரமாக எந்த சிவனடியாரும் எந்த அடியார்களும் அது பண்ணல். அதெல்லாம் பகவானுடைய பெருமையை சொல்ல ஸ்தோத்திரமாகத்தான் இருக்குது. ஆனால் பூஜைக்கான மந்திரங்கள்ங்கிறது அது முறையாக ஆகம சாஸ்திரங்களில் இருக்குது, அதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதனால் இவர்கள் ஏதோ மோகத்தில் பண்ணுறதெல்லாம், அதெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுறது, தட்சிணை கொடுக்காமல் பண்ணுறது, தப்பாக மந்திரத்தை பண்ணுறது, இல்லை மந்திரம் இல்லாமல் பண்ணுறது,
இதெல்லாமே தாமசம், தாமச பூஜையாகும், தாமச யஜ்ஞம். அதுக்கப்புறம் தபஸ் சொல்கிறாரு. தபஸை முதல்ல சாத்விகம் ராஜசம்னு பிரித்து தாமசம்னு பிரித்து சொல்கிறார். இதே அடிப்படை தான். சாத்விகம்னா ஆன்மீக நோக்கம், நான் சித்த சுத்தி வேணும், மனசு தூய்மையாக இருக்கணும், மன ஒருமுகப்பாடு இருக்கணும், ஞானம் வேணும், மோட்சம் வேணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தால் அது சாத்விகமான தபஸு. லௌகிக்க நோக்கம் இருந்தால் அசுரர்கள்லாம் அப்படித்தானே கடுமையாக தபஸ் இருந்து என்ன பண்ணணும்னா, நான் எல்லாத்துக்கும் 3 உலகத்துக்கு ராஜாவாகணும் அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் ராஜசம் தபஸு. அப்படியும் புராண இதிகாசத்தில் பார்க்குறோம். லௌகிக்க தேவை கருதி அதற்காக விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது. தாமசம் என்னது? பிறரை துன்புறுத்தம் பண்ணுறதுக்காகவே தபஸ், அதுக்கான சக்தி வாங்கிறது, பிறருக்கு கெடுதல் பண்ணுறதுக்கான சக்தி வாங்கிறதுக்காக ஒரு கடுமையான விரதம் இருக்கிறார், அதெல்லாம் தாமசம். இங்கே பகவான் சொல்கிறது 14வது ஸ்லோகத்தில் தெய்வங்கள், கடவுள், அந்தனர், பிராமணர், பெரியோர்கள், ஞானிகள் இவர்களை பூஜிக்கிறது. இது ஷாரீரம் தபஸ். இந்த தபஸை பகவான் 2 மாதிரி பிரிக்கிறார். ஒன்று சாத்விகம், ராஜசம், தாமசம். குணத்தோட அடிப்படையில் அது சொல்லிட்டு வந்தது. இந்த முக்கரணங்கள்னு நமக்கு இருக்குது, உடம்பு இருக்குது, வாக்கு இருக்குது, மனசு இருக்குது. அப்போ உடம்புல சாத்விகம், ராஜசம், தாமசம். உடம்பால் பண்ணக்கூடிய தபஸில் சாத்விக தபஸு, ராஜச தபஸு, தாமச தபஸ். வாக்கு பேசுறதுல சாத்விகம், ராஜசம், தாமசம். மனசில் செய்யறதுல சாத்விகம், ராஜசம், தாமசம்னு அதுக்குள்ளே 3 பிரித்து சொல்லுகின்றார். அதனால் இங்கே முதல்ல சொல்கிறது உடலால் செய்கின்ற தபம். தபத்தில் சாத்விக சொல்கிறார். சாத்விக தபஸு தெய்வங்கள், அந்தணர்கள், பெரியோர்கள், ஞானிகள் இவர்களை பூஜித்தல், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது, பூஜை பண்ணுறது. சுத்தமாக இருக்கிறது, தான் உடம்ப புறத்தில் இருக்க இடங்க எல்லாத்தையும் தூய்மையாக வைத்து கொள்வது, நேர்மையான செயல்முறை, பிரம்மச்சரியம், பாலியல் ஒழுக்கம், அகிம்சை, யாருக்கு எந்த விதத்திலையும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறதே ஒரு தபஸ்னா. இது சாத்விகமான ஷாரீரகம் தபஸ், சரீரத்தில் செய்யக்கூடிய சாத்விகமான தபஸ். அதுக்கப்புறம் அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்யத்து ஸ்வாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே. பிறருக்கு எது பிறர் பணத்தை புண்படுத்தாமல் இனிமையும் நலனும் அளிக்கக்கூடியதாகவும் உண்மையாகவும் இருக்குமோ அந்த பேச்சும் வேத சாஸ்திரங்களை ஓதுதலும் பகவானுடைய நாம கீர்த்தனமும் வாக்கினால் செய்யக்கூடிய தவம் ஆகும். வாக்கில் இனிமையாக திருக்குறளை பார்க்கிறோமே, பயனில சொல்லாமை, இனியவை கூறல், வாய்மை, இதெல்லாம் வாக்கில் செய்யக்கூடிய ஒரு தபஸு. அப்புறம் நித்தியமாக வேத அத்தியனம் பண்ணுறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, நல்ல நூல்களை படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது. நம்ம ஸ்தோத்திர பாராயணம்லாம் பண்ணுறோமே, அது தேவார, திருவாச்சகம், நல்ல நூல்களை பாராயணம் பண்ணுறதுங்கிறது வாக்கில் செய்யக்கூடிய தபஸ். பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பஜன் பாடுறது, நாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுறதெல்லாம் வாக்கில் செய்யக்கூடிய தபஸ். அடுத்து மனசில் செய்யக்கூடிய சாத்விகமான தபஸு மனப்பிரசாதக, எப்பொழுதும் ஒரு மனதில் உற்சாகத்தோட, ஊக்கத்தோட, மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அமைதியாக சாந்தமாக இருக்கிறது, சௌமியத்துவம். அப்புறம் மௌனம், அதிகமாக மனசில் தேவையில்லாத விருத்திகள் இல்லாமல், வாக் மௌனம் இருக்குது, வாக்கில் பேசாமல் இருக்கிறது வாக் மௌனம். மனசில் தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள் இல்லாமல் உலக விஷயங்களை பற்றி அதிகமாக அலட்டிக்காமல் இருக்கிறது, இறை சிந்தனையில் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. தேவையில்லாத லௌகிக்க விஷயங்கள் அதை பற்றிக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது, அது மௌனம். ஆத்ம வினிகிரக, மன அடக்கத்தோடு இருக்கிறது. அப்புறம் பாவ சம்சுத்திகி, உள்ள தூய்மை, விருப்பு வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் இந்த குணமெல்லாம் மனசில் இல்லாமல் வச்சுக்கிறது. இதெல்லாம் மனசில் செய்யக்கூடிய தபஸு. திருக்குறளில் பார்த்தோம், அழுக்காராமை, வெக்காமைலாம் மானசம் தபஸில் வர்றது. தீவினை அச்சம் ஷாரீரம் தபஸில் வர்றது, அகிம்சைங்கிறது. அப்புறம் இனியவை கூறல், வாய்மை, பயனில சொல்லாமை, இதெல்லாம் வாக் தபஸில் வர்றது. அதுக்கப்புறம் ஸ்ரத்தையா பரையா தப்தம், பயனில் கருத்தில்லாத யோகிகளால் மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்யப்படுகிற மனம், மொழி, மெய் இவற்றால் ஆற்றப்படுகின்ற அந்த 3 விதமான தவமும் சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது. குணங்களோட அடிப்படையில் சொல்கிறார். முதல்ல சரீரம், வாக்கு, மனசுன்னு பிரித்து சொன்னார். அதில் சாத்விகம் எப்படிங்கிறத சொல்கிறார். பயனில கருத்து இல்லாமல்
இந்த பலன் பற்றி பலனை விரும்பாமல் யோகிகளால் நல்ல ஸ்ரத்தையோட உடம்பால் வாக்கால் மனதால் செய்யப்படுகின்ற எல்லா சாதனைகளுமே சாத்திகமானது. அதனால் மூன்று விதமான தவம் சாத்திகம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் ராஜசம். இந்த சரீரத்தில் மனதில் வாக்கில் ராஜச தபஸ் என்னங்கிறத சொல்கிறார். எந்த தவம் பாராட்டுதலையும் பெருமையையும் போற்றுதலையும் குறிக்கோளாக கொண்டதோ. இதுக்கு தபஸ் விரதம் இருக்கிறார், நான் 4 பேர் பாராட்டணும்னா. அதனால் இவரே ஒரு காலம் தண்டனை போடுவார். நான் ஏகாதசி இன்னைக்கு விரதமாக்கும்னா எல்லாருக்கும் தெரியணும் ஒரு விரதம் இருக்கிறாருன்னு. அதெல்லாம் பாராட்டுறதுக்காக செய்யக்கூடிய தபஸ் இந்த மாதிரி. அப்புறம் தன்னலம் கருதும் இயல்பு, சுயநலத்துக்காக ஏதோ ஒரு நோக்கம் ஒரு சங்கல்பம் வைத்து கொண்டு பண்ணுறது. அப்புறம் ஆடம்பரத்துக்காக பண்ணுறது. நான் எல்லோரும் போஸ்டர் அடித்து ஓட்டிட்டு நான் ஒத்த காலில் நிற்க போகிறேன்னா மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுறக்கூடிய அந்த சரீரத்தை வருத்தி கொண்டு செய்கிறது, அதை விளம்பரப்படுத்திட்டு செய்கிறதுனா பயன் தருமா தராதாங்கிற நிச்சயம் இல்லாத அழியக்கூடிய உறுதியற்ற பலனை தரும் அதாவது லௌகிக்கமான பலனை தரக்கூடிய அந்த தபஸெல்லாம் ராஜசம் தபஸு. அப்புறம் என்னென்னா, எந்த தவம் முரட்டு பிடிவாதத்தினால் மனம் மொழி மெய்களுக்கு துன்பம் இழைப்பதற்காகவே அல்லது பிறருக்கு தீங்கு இழைப்பதற்காகவோ செய்யப்படுகிறதோ அந்த தபஸ் தாமசம்னா. தனக்குத்தானே மிக கடுமையாக வருத்தி கொள்வான். சாப்பிடாம யாரு மேலேயும் இருக்க கோபத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிடாம இருப்பான். அதெல்லாம் இருக்குது. நாம அடுத்த ஆளை வருத்த முடியாது. தன்னைத்தானே வருத்தி கொள்வது அல்லது நிறைய அது ஒரு மனோ ரீதியான ஒரு நோயின்னு சொல்கிறான். இதில் சாப்பிடாமல் இருக்கிறவங்க அதில் சிலர் சுகம் உண்டு. பிறரை துன்புறுத்தி சுகம் காண்ற ஆள் உண்டு. பிறர் தன்னை துன்புறுத்துறதை விரும்புகிற ஆள் உண்டு. அப்படியான சைக்கோல்லாம் இருக்குது. அதுக்கு பேரெல்லாம் இருக்குது மருத்துவத்தில். தான் பிறர் அடிக்க மாட்டான், பிறர் தானை அடித்து தனக்கு வலிக்கிறத ரசிக்கிற ஆள் உண்டு. அது ஒரு மனோ ரீதியான ஒரு பிரச்சனை. அதில் விரும்பக்கூடிய ஆள் இருக்கிறான். அதனால் பிறர் தனக்கு தானே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்வது அல்லது பிறர் தனக்கு துன்பத்தை கொடுக்கறத ரசிக்கிறது விரும்புறது அது ஒரு தபஸ்ன்னு, அது தாமச தபஸ். அது இப்போ அதே மாதிரி பிறருக்கு கெடுதல் பண்ணுறதுக்காகவே ஒரு விரதம் இருக்கிறார், சங்கல்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தாமச தபத்தில் வருது. அதுக்கப்புறம் தானத்தை பற்றி சொல்கிறார். தானத்தில் இதே மாதிரி சாத்விகம் ராஜசம் தாமசம்ங்கிறது. தாத்தவியம் இது தானம், கொடுக்கணும். அதாவது கொடுப்பது என்னுடைய கடமை அப்படின்னு இன்னைக்கு ஒப்புரவாரி இதெல்லாம் தான் பார்த்தோம். பிறர் என்னுடைய தர்மம் அப்படின்னு அதை செய்யறது, பிறருக்கு உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு மனிதத்தன்மை, அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்புன்னு பலன் கருதாமல் மற்றவர்களுக்கு செய்கின்ற எல்லா உதவியும் அது தானம், அது சாத்விகம். அதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா, தானம் செய்வது தம் கடமை என கருதி எந்த தானம் உரிய இடத்திலும், அது ஒன்று சாஸ்திர விகிதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட தானம் உரிய காலத்தில் உரிய இடத்துல கொடுக்கறது, உரியவர்களுக்கு கொடுக்கறது, அது சாத்விகம். புண்ணிய க்ஷேத்திரங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் கொடுக்கறது, கோயில் வாசல், அதனால தான் அங்கே உட்காந்துருக்கோம். இதுக்காக அங்கே அந்த கொடுக்குற புண்ணியம் தான், அது விசேஷம். மற்ற இடங்களில் கொடுக்கறத விட அங்கே கொடுக்குற தானத்துக்கு அதிகமான பலன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கொடுக்குற பொருள் ஒன்றா இருந்தாலும் புண்ணிய காலத்தில் கொடுக்கறது, புண்ணிய தேசத்தில் கொடுக்கறது, நல்லவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான பலன் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் அது சாத்விகமானது. அதனால் உரிய இடத்தில் உரிய காலத்தில் உரியவர்களுக்கு கொடுக்கறது, அதுவும் தனக்கு பிரதி உபகாரம் செய்யாதவர் ஆயினும் அவரால் திரும்ப கொடுக்கவே முடியாதுனாலும் அவருக்கு கொடுக்கறது, அவருக்கு தன்னலமின்றி கொடுக்கப்படுகிறோம் அந்த தானம் சாத்விகம். ராஜசம் என்னது? அழுதுகிட்டே கொடுக்கறது. ஐயோ கொடுக்க வேண்டி இருக்கேன்னா வேறு வழி இல்லை. அப்படி என்ன தானம் மன வருத்தத்தோடோ கைமாறு பலன் கருதி நமக்கு என்ன திரும்ப பண்ணுவாங்க, நம்ம இப்போ கொடுத்தா அப்புறம் வேணுங்கிற போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கைமாறு கருதி பலனை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிறதோ அது ராஜசம் தானம். தாமசம் என்னது? கொடுக்குறான் ஆனால் அவமரியாதை பண்ணி கொடுக்கறது, மரியாதை இல்லை போட்டுட்டு எடுத்துக்கோ அப்படின்னா. வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்கறதே கையில் கொடுக்க மாட்டான், அப்படியெல்லாம் ஆள் இருக்குது. இல்லை தானம் கேட்குறாருனாக்க வச்சுட்டு எடுத்துக்கன்னு சொல்கிறது, இழிவாக பேசி கொடுக்கறது, கொடுக்கக்கூடாத இடத்துல கொடுக்கறது, கொடுக்கக்கூடாத காலத்தில் கொடுக்கறது, அதெல்லாம் இருக்குது. கொடுக்கக்கூடாதவர்களுக்கு கொடுக்கறது, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தா அவன் அதை தவறாக பயன்படுத்துவான். அதெல்லாம் தாமச தானம். அதனால் எந்த தானம் மரியாதையின்றி இகழ்ச்சியோடு தகாத இடத்திலும் தகாத காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அது தாமசம் எனப்படும். அதுக்கப்புறம் இதோட
இந்த 22வது ஸ்லோகத்தோட இந்த 5 விஷயங்களை சொல்லிட்டார். ஸ்ரத்தா, உணவு ஆகாரம், யஜ்ஞம், தபஸ், தானம். இதில் சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 23வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் ஓம் தத் சத்து அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கான முக்கியத்துவத்தை சொல்கிறார். அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகின்றார். இந்த சுருக்கமாக இங்கே பார்த்தா ஓம் தத் சத் இது நிர்தேசக பிரம்மணஸ் திரிவித ஸ்மிருதக. இந்த பிரம்மா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்லி சிருஷ்டி பண்ணார், படைத்தாராம். அதனால தான் உலகம் ரொம்ப சிறப்பானதாக அழகாக இருக்குது. உலகம் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மந்திரத்தை சொல்லி அவர் பண்ணதுனால. அதனால் அந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி. அதனால் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது முடிந்த பிறகோ ஓம் தத் சத்துன்னு சொன்னால் அந்த காரியமானது மங்களமாக இருக்கும், சிறப்பானதாக தெய்வீகமானதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி. இன்னொன்று முன்னாடி சொன்னாரே சத்துவம், ரஜஸ், தமஸ்னு. இந்த நம்ம பண்ணக்கூடிய காரியங்களெல்லாம் சாத்விகமாக இருக்கணும்னா சிலது தவிர்க்க முடியாமல் ராஜச தாமச கர்மாவையும் பண்ணுறோம். அது நம்ம பழக்கத்தினால வாசனையினாலேயோ அல்லது விட முடியாமலோ வேறு வழியே இல்லாமலோ அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ டிராஃபிக் சிக்னலில் நிற்கிற பொழுது கண்ணுக்கு தெரியாத ஆள் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான். உண்மையிலே அது தானம் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. அந்த இடத்துல டிராஃபிக் சிக்னலில் தானம் பண்ணுறதுக்கான இடமா என்ன? கோயில் வாசலில் உட்காந்துருந்தால் கொடுக்கலாம், இல்லை வேறு எங்கேயோ இருந்தால் கொடுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு இரக்கம் கருணையினால் கொடுக்குறோம், பரவாயில்லைன்னு. அந்த மாதிரி சில தவறான இடங்களில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எது பண்ணாலும் அந்த மாதிரி ராஜச தாமசத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அல்லது நமக்கு அதை விட முடியலை, விடுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறதா இருக்குது. பழக்கத்தினால இருக்குது, கொஞ்சமாக நம்ம சத்துவத்துக்கு வரணும், கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னா ஓம் தத்சதுன்னு சொன்னால் அது சாத்விகமாயிரும். ராஜச தாமசமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கான், பயங்கர காரமாக இருக்குது, ராஜசமாக இருக்கே அப்படின்னா ஓம் தத்சதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அது சாத்விக உணவாக ஆயிரும்னா. அதனால் எது ராஜச தாமசம் தவிர்க்க முடியாததாக இருக்கோ அது ஓம் தத்சதுன்னு சொல்லி அந்த பண்ணுற பொழுது அது சாத்விகமான பலனை கொடுப்பதாக ஆகுங்கிறது. அதுக்காக இந்த மந்திரத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். அந்த மந்திரத்தோட முக்கியத்துவம், பிரம்மாவே படைக்கிற பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி தான் சிருஷ்டி பண்ணார். அதனால் எந்த காரியத்தை பண்ணுற பொழுதும் ஓம் தத்சதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது, முடிக்கிற பொழுது ஓம் தத்சதுன்னு சொல்லி முடிக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதான் இந்த ஓம் தத்சத் என்ற 3 விதமான சத்து, சித்து, ஆனந்தமயமான பிரம்மத்தினுடைய பெயர்கள் மொழியப்பட்டு இருக்கின்றன. இந்த ஓம் என்பதும் தத் என்பதும் சத் என்பதும் பிரம்மத்துக்கு பேர், அது கடவுளுக்கான பொது பெயர். ஓம் அப்படிங்கிறது எல்லா கடவுளோடையும் பொருத்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். ஓம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஓம்ங்கிறதுக்கு மையமான அர்த்தம் என்னென்னா காப்பாற்றக்கூடிய கடவுள் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் ஓம்ங்கிற பொழுது காப்பாற்றக்கூடிய கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறோமே, ஓம்னு சொன்னால் அந்த அர்த்தம். ஓம்னு சொன்னாலே கடவுளே என்னை காப்பாற்றுங்கிற அர்த்தம் தான். அதனால் ஓம்ங்கிறதுக்கு ஒரு நேரடியான பொருள்னா காக்கும் கடவுளை குறிப்பது. அதனால் அது எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான மந்திரமாக இருக்குது. கடவுள்னாலே காப்பாற்றுறவர் அப்படிங்கிறதுல அர்த்தத்தில். அப்புறம் தத்துங்கிறது நமக்கு தெரியும். தத்துனாக்கா அதுன்னு அர்த்தம். அதுனா அது, அவன், அவள், அவன், அவள், அது எல்லாமே இறைவனாக இருக்கிறது. கடவுள்னா எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாருங்கிறது தானே நமக்கு எண்ணம். பக்கத்தில் இருக்கிற ஆளை இதுன்னு சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிறவனை இவன், இவள், இதுன்னு சொல்லுவோம். தூரமாக தொலைவில் இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அவன், அவள், அதுன்னு சொல்கிறோம். சாதாரணமாக கடவுள் நமக்கு தொலைவில் இருக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். அதனால தத்துங்கிறது கடவுளை குறிப்பதாக இருக்குது. அப்புறம் உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே அது, அவன், அதுன்னு நம்ம சொல்ல முடியும். அவன், அவள், அதுன்னு எல்லாத்தையுமே குறிக்க முடியும். அது ஒரு பொது பெயர், ப்ரோனவுன் தானே. பெயர் உரிச்சொல்னா அது ஒரு பொதுவான பெயர், எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதனால் அது எல்லாமா இருக்கிறது இறைவன்கிறதுனால இறைவனுக்கும் அது பொருந்தக்கூடிய ஒன்று. தத்துனா இறைவன், கடவுள். அப்புறம் சத்து என்பது வாய். சத்துங்கிறதுக்கு இங்கே ஓம் தத்துங்கிறதுக்கு பகவான் அர்த்தம் கொடுக்கல, அது இறைவனுடைய பெயருங்கிறத மட்டும் சொல்லி இருக்கிறாரு. ஓம் தத்துங்கிறது. சத்துங்கிறதுக்கு மட்டும் 5 விதமான பொருள் இங்கே கொடுக்குறார் சத்துங்கிற வார்த்தைக்கு. அதான் அடுத்தடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் வரைக்கும் சத்துங்கிற வார்த்தைக்கு பகவான் சொல்கிற 5 பொருள். அந்த பிரம்மத்தினால் படைப்பின் ஆரம்பத்தில் பிராமணர்களும் வேதங்களும் வேள்விகளும் படைக்கப்பட்டன. ஓம் தத் சத்துன்னு சொல்லி இதை படைத்தார், உலகத்தை படைத்தார், பிராமணர்களை படைத்தார், வேதங்களை படைத்தார், வேள்விகளை படைத்தார். அதனால் ஓம் தத் சத்துங்கிறது மங்களம்.
அதுக்கப்புறம் இங்கே 5 விதமான பொருள் சொல்லுது. நம்ம நேரம் ஆயிடுச்சுனால பொருளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சத்துங்கிறதுக்கு ஒரு பொருள். சத்துனா நித்தியம், சத்தியம், எப்பொழுதும் இருக்கின்ற கடவுள் அப்படின்னு அர்த்தம். சத்துனா சத்தியம்னு சொல்கிறோமே, சத்தியம்ங்கிறது சத்து. சத்துனா என்னது? சத்தியம்னா என்னது? 3 காலத்திலும் இருப்பது. 3 காலத்திலும் பிறப்பு இறப்பு இல்லாமல் அழியாமல் இருக்கக்கூடிய பொருள் தான் சத்தியம். அதுக்கு சத்துன்னு பேர். அது கடவுள். சத்துங்கிறது சத்தியத்தை குறிக்கிறது, சத்தியமான இறைவனை குறிப்பது. இன்னொன்று சத்துங்கிறதுக்கு சாது அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறார். சாதுனா உத்தம குணங்கள், சிறந்த குணங்கள் சாதுங்கிற வார்த்தையினால குறிக்கப்படுகின்றது. சத்பாவே சாதுபா 26வது ஸ்லோகத்தில் சத்பாவே சாதுபாவேச்ச சதித்யேதத் பிரயுஜ்யதே. சத்பாவம் சத்துங்கிறது இருப்பு, சாதுங்கிறது சத் குணங்கள், நல்ல குணங்களையும் சத்குணங்கள்னு சொல்கிறோமே, நல்ல குணங்கள், நல்ல அப்படிங்கிற அர்த்தம். சத்துங்கிற வார்த்தைக்கு நல்ல அப்படின்னு அர்த்தம். சத்குருன்னு அர்த்தம், நல்ல குருன்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை சொல்லுகின்ற குரு அல்லது நல்ல நித்தியமான சத்தியமான பொருளான இறைவனை பற்றி சொல்லுகின்ற குரு சத்குரு. அதனால் சத்துனால நல்லது அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன சாதுக்கள்ங்கிற வார்த்தை வருது. நற்குணங்கள் உடையவர்களுக்கு சாதுக்கள்னு பேர். சத்குணங்கள் உடையவர்கள் சாதுக்கள். அதனால் சாதுனா நல்லது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் குணத்தில். அதே கர்மாவிலையும் நல்ல கர்மா அப்படின்னு அதை 3 விதத்தில் 3ஆக பிரித்து சொல்கிறார். நல்ல கர்மாங்கிற பொழுது லௌகிகமான கர்மாவில் சேஷ்டம் இல்லை பிரசஸ்தே அப்படிங்கிற வார்த்தை இருக்குது 26வது ஸ்லோகத்தில். பிரசஸ்தே கர்மணி அப்படின்னா உயர்ந்த சிறந்த கர்மாக்கள். இது லௌகிகமாக உலக விஷயங்களில் மிகச்சிறந்த நல்ல கர்மாக்களுக்கும் சத்துன்னு பேர். அப்புறம் வைதிக கர்மாவிலையும் சாஸ்திரியமான கர்மா யஜ்ஞம் தானம் தவம் இதெல்லாம் யஜ்ஞே தபசி தானேச்ச சதித்திதி உச்சியதே. அந்த யஜ்ஞ தானம் தவம் அதுவும் சத்துன்னு சொல்லப்படுகின்றது, வைதிகமான கர்மா. அப்போ லௌகிகமான கர்மாவில் சிறந்த செயல்கள் சத்து, வைதிகமான கர்மாவிலே சிறந்த செயல்கள் சத்து. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய கர்மாக்களும் சத்து என்று சொல்லப்படுகின்றன. ஈஸ்வர ஆராதனைக்கு உதவக்கூடிய கர்மாக்கள் இந்த உழவாரப்படியெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வரோம். அதனால் நம்ம நேரடியாக பகவானுக்கு பூஜை பண்ணுறது ஒரு சத்கர்மா, பகவானுக்கு பூஜை பண்ணுறவர்களுக்கு சகாயம் பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறது சத்கர்மா. அந்த அர்த்தமும் சத்துங்கிற வார்த்தைக்கு உண்டு. அதனால் சத்துங்கிறது சத்தான இறைவன், சத்குணங்கள், சத்கர்மா, லௌகிகம் வைதிகம் எல்லாமே சத்துங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அதனால் இந்த ஓம் தத் சத்துங்கிறது எல்லா இறைவனுக்கு பெயர், இறைவனுக்கான பொது பெயர் ஓம் தத் சத்து. ஓம் சொல்லலாம், தத்துன்னு சொல்லலாம், சத்துன்னு சொல்லலாம், 3ஐயும் சேர்த்து ஓம் தத் சத்துன்னு சொல்லலாம். இப்படி ஓம் தத் சத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். அதனால் இது சிறப்பான உயர்வான மந்திரம். எல்லா நன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இறைவனையும் குறிக்கின்ற ஒரு மந்திரம் இது. இறுதியாக 28வது ஸ்லோகத்தில் ஸ்ரத்தையை பற்றி சொல்லி முடிக்கிறார். இந்த அத்தியாயமே ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம், ஸ்ரத்தையை பற்றி ஆரம்பித்தது தான். அதில் முடிக்கிற பொழுது ஸ்ரத்தையை சொல்லி முடிக்கிறார். அஸ்ரத்தையா குதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருத்தஞ்செய்யது அசத்தியுச்சியதே பார்த்த நச்ச தத் பிரேத்திய நோய்க. ஸ்ரத்தை இல்லாத இவைகள் பயன்படாதுன்னு சொல்கிறார். ஸ்ரத்தையின்றி செய்யப்படுகின்ற ஹோமம், அளிக்கப்படுகின்ற தானம், அவ்வாறே செய்யப்படுகின்ற தவம், செய்யப்பட்ட மங்கள கர்மாக்கள் அசத் என்று சொல்லப்படுகின்றன. எது சத்துன்னு சொல்லிட்டார், அதற்கு எதிராக அசத்துனா எது அசத்துனா ஸ்ரத்தை இல்லாமல் எதை பண்ணாலும் அசத்து தான். இப்போ கோயிலில் பூஜை பண்ணுறதே நிறைய கோயிலில் இருக்க பூஜகர்களுக்கே ஸ்ரத்தை இல்லை. எங்கள் கடவுள் காப்பாற்றுவாருங்கிறத விட தட்டில் வர்ற பணம் தான் காப்பாற்றணும்னு சொல்லி பணம் போடுன்னு தட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ என்னது, அவர்களுக்கே அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிற நமக்கு தேவையானதை கொடுப்பாருங்கிற ஸ்ரத்தை இல்லை. அதனால் ஸ்ரத்தை இல்லாமலே பூஜை நடக்குது. நிறையா ஹோமங்கள், நிறையா கர்மாக்களை முழு மனசோட, முழு ஈடுபாட்டோட, முழு ஸ்ரத்தையோடு நம்ம பண்ணுறது இல்லை. ஏதோ அறகுறை நம்பிக்கையோடு கிடைச்சா கிடைக்கலாம், வந்தால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். அதெல்லாமே தாமசம்னா அதெல்லாம் அசத்துங்கிற. அப்படின்னா பலனை தராதது, அது தாமசம், ராஜசம். சத்துனா ஸ்ரத்தையோடு செய்யப்படுகின்ற எல்லாமே அது சத்து என்று இந்த அத்தியாயம். அதனால் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னு பேர். இது முக்கியமான ஒரு சிறந்த அத்தியாயம். நம்ம ராஜசம் தாமசங்கிறத எல்லாவற்றிலும் தவிர்த்து விட்டு சாத்விகத்தை ஒரு சாதகன் வளர்த்து கொள்ள வேண்டும். சாத்விகத்தை வளர்த்து கொண்டால் மனது சாத்விகமாகும்.
தெய்வ சம்பத்து வரும். அது ஞான மோட்சத்திற்கு தகுதியாக ஆக்கும். இறுதி நிறையில் மோட்சத்தை அவனுக்கு கொடுக்கும். இந்த அடிப்படையில் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். ஓம் தத் சத். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவைத்ரைகபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே ஜமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.